எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எல்ஐசி ஆஃபீஸர், விமன் ஆஃபீஸரை வந்து ஒருத்தர் வந்து டிசம்பரில் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அதாவது நெருப்பு வச்சு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தியிருக்காரு. இதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு வந்து நினச்சாங்க. இது நடந்தது வந்து எங்கன்னா எல்ஐசி ஆஃபீஸ்லேயே அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இது வந்து இதை கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இது வந்து கொலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலீகே வந்து இந்த வேலையை பண்ணதை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த கேஸ் சம்மந்தமாக அந்த ஆளை ராமன் சொல்லி அவர் பேர். இந்த ராமு வந்து என்னென்னா அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், எல்ஐசியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவங்க வந்து ஃபஸ்ட்டு கல்யாணி, அவங்க வந்து அந்த விக்டிம் பேர் என்னென்னா கல்யாணி நம்பின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து 54 வயசு ஆகுது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர் கண்டிஷன் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்குது, அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து நினச்சிருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க, இது வந்து கொலை தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ். ராம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களுடைய அந்த கல்யாணி அப்படிங்கிற அவங்களுடைய கேபினில் வந்து பெட்ரோலை வந்து போர் பண்ணி அந்த நெருப்பையும் பற்ற வச்சுட்டாரு. என்ன காரணம்னா, இவங்க வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்திருக்கு செட்டில்மெண்ட்ஸில், அந்த பேமெண்ட் பண்ணுறதுல ஆஃபீஸில். அதனால் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ்ட்டை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து இருந்திருக்காங்க அவங்க. கல்யாணி நம்பி அப்படிங்கிறவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து திருநெல்வேலியிலேருந்து இங்கே மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்ஐசி ஆஃபீஸில் இப்படி வந்து நடந்திருக்கு. இது வந்து நடக்கிறதுக்கு இவங்க பையன் வந்து இந்த கல்யாணி அவங்களோட பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, இதில் ஃபவுல் ப்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கான், கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கான். இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க, இம்மீடியட்டாக போலீஸை அலர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவன் சொல்லியிருக்கான். இந்த ராம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து அவங்க நெருப்பை வச்சுட்டு உள்ளே வந்து அவங்கள வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் வந்து அங்கே வந்து வேறு யாரோ இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ளேம் பண்ண பார்த்துருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் வந்து பேர்ன் இன்ஜுரிஸ் எல்லாம் ஆகியிருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து கொலை பண்ணிட்டு அதை வந்து ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்ற பார்த்துருக்கான் அவன். ராம் வந்து இன்டரகேஷனில் வந்து அந்த சரியான வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக வந்து பதில் சொன்னான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து டீப்பர் ப்ரோபுக்கு வந்து போக வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவனுக்கு அகைன்ஸ்டாக வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், அப்படி அதுதான் மோட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. எனிவே வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்டர்வேல தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எல்ஐசி வந்து இது வரைக்கும் எதுவும் கமெண்ட் பண்ணலை. நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு வந்து கொடுக்கணும், அதை கொடுக்காமல் இருக்கும்போது ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறத வந்து தட்டி கேட்குறத வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இறந்த அந்த அம்மாவோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ இந்த இடத்துல வேலை செய்கிற இடங்கள்லையும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை, சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வருது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.